ஹாப்பி ஆடி மந்த் ஹஸ்பண்ட்ஸ் என்ற விஷஸ் பதிவு. எங்க கிளம்புற? வீட்டுக்கா? வீட்டுக்கு போறேன். ஓகே. ஓ, ஆடி மாசமா? உனக்கு ஏதாவது கவலை இருக்கா? நான் வீட்டுக்கு போறேன்ட்டு. ஜாலியா தானே இருக்கேன். அப்புறம் என்ன உன் பிரச்சனை? பாப்பு, இங்க வாயா. எனக்கு எவ்வளவு பெரிய கவலை இருக்கு தெரியுமா? என்ன கவலை? நீ கவலைப்படுற ஆளு. கவலை இருக்கு. நீ கவலைப்படுற ஆளு. ஏன் தெரியுமா? இப்ப நான் போனா பாடி நிம்மதியா படுத்துதான் போதும்ன்றப்ப நீ. சே அப்படி கிடையாது. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க பாரு. எனக்கு பெரிய கவலை இருக்கு. என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன கவலை? என்னடி இவ்வளவு குட்டி சூட் கேஸ்ல ட்ரெஸ் எடுத்துட்டு போயடி? சீக்கிரம் ஒண்ணு பண்ணு. இந்த சூட் கேஸை வச்சுட்டு இங்க இருக்க பெரிய பீரோ அதை எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வராது. அப்படியே இருந்ததோ நல்லா இருக்கும். ஆடி மாசம் வந்து ஒரு மாசம் ஆகுது. வருஷம் ஃபுல்லா ஆடி மாசம் தான். வீட்டுக்காரெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? என்னதான் வீடியோக்காக இப்படி ஒரு பதிவு அவங்க வெளியிட்டிருந்தாலும் நியூ கப்பல்களுக்கு, அதுவும் இது போன்ற காதல் கப்பல்களுக்கு இந்த ஆடி மாச பிரிவு என்பது பல புரிதல்களையும் தனிமையையும் வெறுமையையும் சொல்லி கொடுக்கும் பாடமா அமையக்கூடும். அப்படின்னு மட்டும் நம்பிராதீங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என ஜாலியா இருக்கும் யாஷ் போன்ற கணவன்மார்களுக்கு பொண்டாட்டிங்க சொல்வது ஒன்னே ஒண்ணுதான், நான் இங்கிட்டு போயிட்டேன்னு ரொம்ப வாழை நீட்டுனீங்கன்னா வந்து ஒட்ட நறுக்கி போடுவேன் என்பது மட்டும்தான். சோ உஷார் கணவன்மார்களே, சேஃப்டி, என்ஜாய் ஆடி கொண்டாட்டம்.